ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பெசரட்டு தாங்க பார்க்க போறோம். ஆந்திரா ஸ்டைல்ல பெசரட்டு ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம ஒரு பச்சை பயிறு தோசை தாங்க. இதுல புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் அதிகமா இருக்கறனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டாவும் நல்ல ஹெல்த்தியா ஃபில்லிங்கா இருக்குங்க. நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பெசரட்டு ரெசிபியை இப்ப ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூடவே இதுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி இஞ்சி துவையலும் நான் ரெடி பண்ணிருக்கேங்க. பெசரட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை ஊற வச்சுக்கலாங்க. நான் இந்த கப்ல 1 கப் அளவு பச்சை பயிரை எடுத்திருக்கேங்க. பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி ஒரு நாள் முழுக்க விட்டுருந்தேன். இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்திருக்கு. நீங்க துணியில முளை கட்டிக்கிறதுனாலும் கட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற ஒரு சின்ன கூடையில தான் முளை கட்டி வச்சிருந்தேன். நல்லா முளை விட்டு வந்திருக்கு பாருங்க. ஒரு நாள்லயே நல்லா முளை விட்டுருக்கு. இப்ப இந்த மாதிரி முளை கட்டி மாவு அரைச்சு தோசை ஊத்தும் போது இன்னுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நார்மலாவே பச்சை பயிறு தோசைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதோட நம்ம முளை கட்டி செய்யும் போது இன்னுமே ரொம்ப நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம முளை கட்டி வச்ச பச்சை பயிரை மாவா அரைச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஊற வச்ச வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணில 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை பயிரோடவே சேர்த்து ஊற வச்சு முளை கட்டி கூட ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதோடவே நம்ம ஊற வச்சு முளை கட்டி வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். எல்லா பச்சை பயிரையும் சேர்த்துட்டேன். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கடலை மாவு நல்ல கிறிஸ்பினஸ்க்காக தான் ஆட் பண்ணிக்கிறோங்க. இதோடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது. இந்த மாவுக்கு நல்லா கெட்டியா தான் இருக்கணும். அப்பதான் தோசை வார்க்கறதுக்கு வரும். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, மாவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன். எந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சிருக்கேன்னு பாருங்க. நமக்கு தண்ணியும் தேவைப்படாது ரொம்ப அதிகமா. இப்ப அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலா செய்யற தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியா கரைச்சிட வேண்டாம். இதோடவே 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் நீங்க தோசை கல்லுல தோசை ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இத புளிக்க வைக்கவெல்லாம் தேவை கிடையாது. நம்ம அரைச்ச உடனேயே தோசை வாத்துக்கலாம். பச்சை பயிறு ஊறி வர்றதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்குங்க. இப்ப மாவு இருக்கட்டும். நம்ம தோசைக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான இஞ்சி துவையல் பார்த்துக்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா செவந்து வறுபடணும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி விதையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே தனியா எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை மட்டும் வடிச்சிட்டு பருப்பு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பு மல்லியை மட்டும் வெளியே தனியா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தனியா எடுத்துக்கலாம். இப்ப அதே எண்ணெயில 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இஞ்சியை ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியோட நேரம் லைட்டா மாறி நல்லா வாசம் வரணும். இப்ப பாருங்க, ஒரு 3 நிமிஷம் போல இஞ்சியை நல்லா வதக்கிட்டேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே தான் அடுப்பு வச்சிருந்தேன். இப்ப நம்ம வதக்கின இஞ்சியையும் நம்ம பருப்போடவே சேர்த்துக்கலாம். இப்ப இதோடவே ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கலருக்காக 2 காஷ்மீரி மிளகா நான் சேர்த்திருக்கேன். சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதையும் அதே எண்ணெயில நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம இஞ்சியோடய சேர்த்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இப்ப நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதோடவே 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்கறனால துவையலோட அந்த கார்ப்பு தன்மையெல்லாம் இல்லாம நல்ல டேஸ்டா ருசியா இருக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையலை நல்லா கெட்டியா அரைச்சுக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. தாளிப்புக்காக அதே கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோடவே ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம அரைச்ச இஞ்சி துவையல சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிருங்க. நம்மளோட இஞ்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் வெளியே எடுத்துறேன். ரொம்பவே ஈஸியான இஞ்சி துவையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஹெல்த்தியானது கூட. இப்போ நம்ம தோசையை வாத்துக்கலாங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சிருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கு. நான் இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறனால லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வெங்காயம் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தோசையை வாத்துக்கலாம். மாவு பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தோசை வந்து ஊற்றிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு சேர்த்து எடுத்துக்கலாம். தோசையை நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் அப்படியே சுற்றி விட்டுறலாங்க. உங்களுக்கு ஈஸியாகவே வரும். நல்லா தோசையை ஈஸியாக சுற்றுறக்கு வருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தோசையை ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யோ வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை நல்லா வேக வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சோன்னே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக வந்து திருப்பி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ லேசாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. திருப்பி போட்டுட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா செவந்துடணும். இப்போ மேலே நான் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பரான நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பெசரட்டு செம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போலவே மீதி இருக்கிற மாவுலையும் நான் தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான இந்த பெசரட்டோட இந்த இஞ்சி துவையில வச்சு சாப்பிட்டு பாருங்க. சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். பச்சை பயிர்ல நிறைய புரோட்டீன், ஃபைபர் எல்லாம் இருக்கு. விட்டமின் மினரல்ஸும் அதிகமா இருக்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பா இந்த டேஸ்டியான பச்சை பயிர் தோசையையும் இஞ்சி துவையலையும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.